இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி ஒப்பந்தப்படி இஸ்ரேலின் 20 பிணைய கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டதால் இரு தரப்பிலும் மகிழ்ச்சி. தொழில் பூங்காக்களில் பணிபுரிவோர் குழந்தைகளுக்காக 16 புதிய காப்பகங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ஸ்டாலின். கரூரில் 41 பேர் உயிரிழந்தது குறித்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 3 பேர் குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் மோசடியாக மனு தாக்கல் என புகார். குற்றம் உறுதியானால் தீர்ப்பும் ரத்தாகிவிடும் என வில்சன் திட்டவட்டம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின்படி 20 பிணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர். 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோரை சுட்டுக் கொன்றனர். 250க்கும் அதிகமானோரை பிணைய கைதிகளாக அவர்கள் பிடித்துச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் காசா பகுதியே தரைமட்டமாகியது. 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். பசி பட்டினியால் பச்சிளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு செத்துமடியும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலே போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டார். அதன்படி 20 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்ட அவர் ஹமாஸ் அமைப்பினர் அதை ஏற்க வேண்டும் என்றும் பிணைய கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கெடு விதித்தார். பின்னர் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக் நகரில் எகிப்து, கத்தார், துருக்கி மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் வாயிலாக 3 நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சுமூக முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10ஆம் தேதி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமலானது. முதல் கட்டமாக பிணைய கைதிகள் 7 பேரை விடுவித்த ஹமாஸ் அமைப்பினர் இன்று மேலும் 13 பேரை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைத்தனர். வாகனங்களில் அழைத்து வரப்பட்ட இஸ்ரேலிய பிணைய கைதிகள் கைதட்டி காசா பகுதி மக்களால் வரவேற்கப்பட்டனர். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் கூடிய பிணைய கைதிகளின் உறவினர்கள் விடுதலையை உற்சாகமாக கொண்டாடினர். இதுபோல இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் 2000 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முக்கிய கூட்டம் எகிப்தில் இன்று நடைபெற உள்ளது. அதிபர் ட்ரம்ப் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் எகிப்து, துருக்கி உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக எகிப்து செல்வதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கே சென்று ட்ரம்பை வரவேற்ற நெதன்யாகு அவருடன் ஒரே காரில் பயணம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் 8 போர்களை தாம் நிறுத்தியுள்ளதாக கூறினார். 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் தற்போது முடிவுக்கு வந்து அமைதி ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிப்காட் தொழில் பூங்காக்களில் பணிபுரிவோரின் குழந்தைகள் பராமரிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள 16 புதிய குழந்தைகள் காப்பகங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் பல்வேறு துறைகளின் சார்பாக முடிவுற்ற பணிகளை இன்று திறந்து வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அந்த வகையில் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் 48 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் மற்றும் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் 6 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார். சென்னை ஷெனாய் நகர் மற்றும் மதுரை அண்ணா நகரில் 43 லட்சம் ரூபாய் செலவில் அரண் என்னும் திருநங்கையர்களுக்கான இல்லத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களில் 43% பங்களிப்பை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் அவர்களின் குழந்தைகளின் பராமரிப்புக்காக ஒரகடம், சிறுசேரி, கும்மிடிப்பூண்டி, தேர்வாய்க்கண்டிகை, பர்கூர், ராணிப்பேட்டை, கங்கை கொண்டான், தூத்துக்குடி உள்ளிட்ட 16 சிப்காட் பூங்காக்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குழந்தைகள் காப்பகங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் 120 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திண்டிவனம் மெகா உணவு பூங்கா மற்றும் 70 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள தேனி மெகா உணவு பூங்காவையும் முதலமைச்சர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். ஜவ்வாது மலை, கொல்லிமலை உள்ளிட்ட இடங்களில் உலக தரத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நோக்கில் 7 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 4 திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். கரூர் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம் அதனை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் குழுவை அமைத்தும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி திரு அஸ்ரா கர்க் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கிடையே வழக்கின் விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்தவும் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன.
இந்த வழக்கில் இன்று இடைக்கால தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வி. அஞ்சாரியா ஆகியோர் தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிய சம்பவம் பற்றி நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர். இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவையும் நீதிபதிகள் அமைத்துள்ளனர். குழுவில் இடம்பெறவுள்ள ஐஜி மட்டத்திலான 2 IPS அதிகாரிகளை நீதிபதி அஜய் ரஸ்தோகியே தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். அரசியல் கட்சி தலைவர்களின் சாலை உலா பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிரிமினல் வழக்காக மாற்றியது எப்படி என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை முதலமைச்சர் அமைத்திருப்பதை கருத்தில் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்தது ஏன் என நீதிபதிகள் வினவினர். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே கரூர் நெரிசல் விவகாரத்தில் மனைவியை இழந்த திரு செல்வராஜ், மகனை இழந்த திருமதி ஷர்மிளா ஆகியோருக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி அவர்கள் பெயரில் மோசடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிபதிகள் முன் முறையிடப்பட்டது. காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரான அவர்கள் இருவரும் நீதிபதிகளிடம் அதனை தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகள் மனு தாக்கலில் முறைகேடு நடந்திருந்தால் அது குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்தும் என தெரிவித்தனர். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி மோசடியாக மனு தாக்கல் செய்தது உறுதியானால் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ரத்தாகிவிடும் என தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் தெரிவித்துள்ளார். கரூர் நெரிசலில் மகனை இழந்த திருமதி ஷர்மிளா மற்றும் மனைவியை இழந்த திரு செல்வராஜ் என்பவரும் தங்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதாக காணொலி மூலம் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து முறைப்படி மனு தாக்கல் செய்யுமாறு அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தீர்ப்பு வழங்கிய பின்னரே பாதிக்கப்பட்ட இருவரும் காணொலியில் ஆஜராகினர் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அமைத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தின் விசாரணை தொடரும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணை சரியானதுதான் என்றும் அதன் விவரங்களை சிபிஐக்கு மாற்றும்படிதான் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் திரு வில்சன் கூறினார். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். இதனிடையே தமிழ்நாடு அரசு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சிறப்பான உத்தரவு அல்ல என்று மூத்த வழக்கறிஞர் திரு KM விஜயன் தெரிவித்துள்ளார். சிறப்பு விசாரணை குழு முறையாக விசாரிக்கவில்லை என்று யாரும் குற்றம் சாட்டவில்லை என்றும் விசாரணையே தொடங்காத நிலையில் வழக்கை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்பது சற்று மிகையானதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மனுதாரர்கள் இருவர் தங்களுக்கு தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருப்பது தீவிரமான குற்றச்சாட்டு என்றும் திரு விஜயன் கூறினார். இந்த வழக்கு சிபிஐக்கு இந்த தருணத்தில் அனுப்பிச்சது ஒரு சிறந்த தீர்ப்பு அல்ல. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு விசாரணை குழு அமைச்சு அவங்க இன்னும் விசாரணையை தொடங்க கூட இல்லை. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 7வது அட்டவணையில 2வது மாநில பட்டியல்ல முதல் வரிசையில் இருக்கிறது பப்ளிக் ஆர்டர். இந்த வழக்கு முழுக்க முழுக்க பப்ளிக் ஆர்டர் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனுடைய முழு அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கு. இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் கரூர் பிரச்சனையை பயன்படுத்தி திரு விஜயை தங்கள் அணிக்கு கொண்டுவர வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பாஜக ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதன் விளைவுதான் இன்று வந்துள்ள தீர்ப்பு என்றும் அவர் கூறினார். கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக பிஜேபி என்பது நினைக்கிறது. அந்த வகையில் அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர் சார்பாக அவர்கள் வழக்கை போடுகிறார்கள். அதனால் ஒரு அணி அவர் இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய அணியை பலப்படுத்த முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பணிகள் முழுவதும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி அதிமுக தவேக 3 சேர்ந்து தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. தவேக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதே என்றும் வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த சுங்கவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் இயங்கி வரும் இந்நிறுவனம்
ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை மேலும் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ள அந்நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு TRB ராஜா, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இது தமிழ்நாட்டின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு பெரிய முன்னேற்றம் என்றும், இதன் மூலம் இந்தியாவில் முன்னணி மின்னணு சாதன உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதலீடு செய்வது தொடர்பாக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 15,000 கோடி ரூபாய் முதலீடு மூலம் உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட செயல்பாடுகளை அந்த நிறுவனம் தொடங்க உள்ளதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை தகுதி அடிப்படையில் கொண்டுவரப்பட்டு அமெரிக்க சித்தாந்தங்களுக்கு எதிரான பாடத்திட்டங்கள் அகற்றப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சீர்திருத்த நடவடிக்கையால் அமெரிக்க மாணவர்கள் உயர்கல்வி பயிலவும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உருவாகும் என கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக நடிகரும் திருச்சூர் தொகுதி எம்பியுமான திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். திரைப்படங்களில் நடிக்காததால் தனது வருமானம் குறைந்துவிட்டதாக கூறிய அவர், தமது அமைச்சர் பதவியை பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சதானந்தனுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார். நாளை தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். முதல் நாளான நாளை மறைந்த முன்னாள் MLA-க்கள் மற்றும் கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். சட்டமன்ற பாமக குழு தலைவர் குறித்த அக்கட்சியின் கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாகவும் திரு அப்பாவு தெரிவித்தார். 14/10/2025 முதல் 17/10/2025 வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் IRCTC ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி திருமதி ராப்ரி தேவி, அவரது மகனும் முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். திரு லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி வந்த CBI தற்போது அவர்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு என்ற பெயர் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் வரை சங்கரலிங்கனாரும் நன்றியோடு நினைவு கூறப்படுவார் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், விடுதலை போராட்ட வீரரும் தமிழ்நாடு என்ற பெயரை நம் மாநிலம் பெறுவதற்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவருமான சங்கரலிங்கனாரின் நினைவு நாள் இன்று என்று தெரிவித்துள்ளார். உறுதியாக போராடி உயிர் துறந்தும் நிறைவேறாத தமிழ் இனத்தின் பெருங்கனவு பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்த பின்னரே நனவானதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். 22 குழந்தைகளின் உயிரை பலிவாங்கிய இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன், தமிழக உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்குநர் திருமதி தீபா, இணை இயக்குநர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வந்த ஸ்ரீஷன் பார்மா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு கோல்ட் ரிஃப் என்ற இருமல் மருந்தை உட்கொண்டு மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தைகள் பலியாகினர். இதனால் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் கைது செய்யப்பட்டார். இந்த நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கிய திருமதி தீபா, திரு கார்த்திகேயன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த நிறுவனத்தின் உரிமத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை தொடங்கியுள்ளது. இதை தொடங்கி வைத்த அமைச்சர் திரு சேகர் பாபு, தீவுத்திடலில் 30 பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 20 கோடி ரூபாய் மதிப்பில் பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும், பசுமை பட்டாசுகள் மட்டுமே இங்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், சீன பட்டாசுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பிமலையில் உள்ள கோயிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று கொட்டிய கனமழையால் நம்பி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதில் சிக்கிக்கொண்ட 13 பேரை தீயணைப்புத் துறையினர் மீட்ட நிலையில் நம்பி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் அதிக அளவு வருகிறது. இதனால் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். நடப்பு கல்வியாண்டிலிருந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நடப்பு கல்வியாண்டிலிருந்து ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அல்லாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டும் தனியாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் வரும் 2030ஆம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.
கோவை மாவட்டம் சிறுமுகையில் வெண்ணிலா என்பவர் வீட்டில் இரவில் மட்டுமே மலர்ந்து காலை பொழுதுக்குள் வாடிவிடும் பிரம்ம கமலம் எனப்படும் நிஷாகாந்தி மலர்கள் பூத்துள்ளன. வெள்ளை நிறத்தில் நேற்று இரவில் பூத்த இந்த மலர்களை அருகில் உள்ளவர்கள் பார்த்து சென்றனர். இது மெக்சிகோ காடுகளை தாயகமாக கொண்ட கள்ளிச்செடி வகையை சேர்ந்ததாகும். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பல்கலைக்கழக விடுதி அருகே சுற்றித் திரிந்த சிறுத்தை புலியால் மாணவர்கள் பீதியடைந்தனர். அலிபிரி செர்லோ பள்ளி சாலையில் கடந்த மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை தாக்க முயன்றதை அடுத்து சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர் அதனை வனப்பகுதியில் விட்டனர். இந்நிலையில் மீண்டும் சிறுத்தை புலி நடமாட்டத்தால் பக்தர்கள் அச்சத்தில் உள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மேலூரில் நடைபெற்ற திங்கட்கிழமை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. 10 கிலோ எடையுள்ள ஆடு ஒன்று 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆடுகளின் வரத்தும் அதிகரித்து விற்பனையும் அதிகமாக இருந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சந்தை நடைபெறும் எனவும் சந்தை பராமரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக சாதிய அடையாள பெயர்களை மாற்றுவதில் அரசு அவசரம் காட்டக்கூடாது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பல காலமாக நடைமுறையில் உள்ள ஊர்கள், சாலைகள், தெருக்கள், நீர்நிலைகள் பெயர்களில் உள்ள சாதி அடையாள பெயர்களை நீக்குவதாக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை பல சமுதாயங்களின் அடையாளங்களை அழிக்கும் செயல் என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியரின் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த நிலையூரைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் குமரேசனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். லண்டனில் வசித்து வந்த ராஜ்குமார் கடந்த 2006இல் உயிரிழந்ததை அறிந்த இரும்பு கடை நடத்தி வரும் குமரேசன் நிலையூரில் உள்ள அவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 30 சென்ட் நிலத்தை போலி பத்திரங்கள் மூலம் அபகரித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தும் நிலத்தை ஒப்படைக்காத நிலையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதனிடம் குறைதீர்ப்பு நாளில் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கியம், வேதியியல், பொருளாதாரம், மருத்துவம், அமைதி உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இன்று பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜோயல் மோகித், பீட்டர் ஹோவிட் மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த பிலிப் அக்கியோன் ஆகிய 3 நிபுணர்களுக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 174 புள்ளிகள் சரிந்து 82,327 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் குறைந்து 25,227 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 92,640 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் 11,580 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து கிராம் 197 ரூபாய் என்ற வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின்படி 20 பிணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர். தமிழ்நாட்டில் சிப்காட் தொழில் பூங்காக்களில் பணிபுரிவோரின் குழந்தைகள் பராமரிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள 16 புதிய குழந்தைகள் காப்பகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கரூர் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம் அதனை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் குழுவை அமைத்தும் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.